மரியே வாழ்க, ஆவே மரியா. அன்பான சகோதர சகோதரிகளே, என் அருமை மரியாயின் சேனையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று நாம் 74ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். இன்று 75வது அதிகாரத்தை பார்க்கலாம். இயேசுவும் எலியாஸ், லேவி, யோசேப் ஆகிய இடையர்களும். இயேசுவும் சீடர்களும் சாலையை தவிர்த்து வேறு வழியாக பெத்லேகமுக்கு செல்லுகிறார்கள். அந்த வழி குன்றுகளும் காடுகளும் மரங்களும் நிறைந்து காணப்படுகிறது. ஒரு மலை தொடரை போலவே இருக்கிறது. இயேசுதான் முன்னே செல்லுகிறார். செல்லும் பொழுதே காதுகளை ரொம்ப கூர்மையாக தீட்டிக்கொண்டு ஏதாவது ஆடுகளின் சத்தம் கேட்கிறதா என்பதை கவனித்துக் கொண்டே செல்லுகிறார். சற்று தூரம் சென்ற பின் ஆடுகளின் மணி ஒலிக்கிற சத்தம் கேட்கிறது. இயேசுவுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அவர் திரும்பி பார்த்து புன்னகையுடன், யோவான், ஆடுகளின் மணி சத்தம் கேட்கிறது. அப்பொழுது அவர்கள் இங்கேதான் இருப்பார்கள். யார்? இந்த இடையர்கள். இடையர்களை பார்ப்பதற்காகத்தான் இவர்கள் செல்லுகிறார்கள். இடையர்கள் இங்கேதான் இருப்பார்கள். ஆனால் இந்த மரக்கிளைகளால் என்னால் சரியாக கவனிக்க முடியவில்லை என்று இயேசு சொன்னவுடன் யோவான் சொல்லுகிறார், இயேசுவை, நான் இந்த மரத்தில் ஏறி நான் பார்க்கிறேன் என்று கூறி கடகடவென்று ஒரு மரத்தில் ஏறி மேலே சென்று அவர் எட்டி பார்க்கிறார். அப்பொழுது அங்கு 3 நபர்களும் ஆடுகளும் மேய்ந்து கொண்டிருப்பதை அவர் கவனிக்கிறார். இயேசுவே, 3 நபர்கள் இருக்கிறார்கள், ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக நாம் தேடி வந்த இடையர்களாகத்தான் அவர்கள் இருக்க வேண்டும் என்று மகிழ்ச்சியோடு கூறி கீழே இறங்குகிறார். இயேசுவும் அந்த சீடர்களும் வேகமாக அந்த இடத்தை நோக்கி செல்லுகிறார்கள். ஏறக்குறைய ஒரு 100 கஜம் தூரம்தான் இருக்கும். அவர்கள் அந்த இடத்தை அடைந்தவுடன், நண்பர்களே, உங்களுக்கு சமாதானம் என்று இயேசு கூறுகிறார். அவர்கள் மௌனமாக இருந்துவிட்டு, இவர்கள் யார், நீங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள் என்று அதிலுள்ள வயதான ஒரு மூப்பர் கேட்கிறார். அவர் வயது அதிகம், முடியெல்லாம் நரைத்து காணப்படுகிறது. அவர்கள் சொல்லுகிறார், நாங்கள் கலிலேயாவிலிருந்து வருகிறோம். கலிலேயாவில் இருந்தா? கலிலேயாவில் எந்த ஊர்லேருந்து வருகிறீர்கள்? அது நாசரேத் ஊர்லேருந்து வருகிறோம். அந்த 3 இடையர்களும் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டு சந்தோஷத்தில், அப்படி என்றால் அவரே உமக்கு தெரிந்திருக்குமே, அந்த குழந்தை பத்திரமாக ஊர் வந்து சேர்ந்ததா என்று கேட்கும் பொழுது இயேசு, எந்த குழந்தை? அது மெசியா குழந்தை. தாயும் தந்தையுமாக இந்த ஊரை விட்டு ஓடி போனார்கள். அவர்கள் பத்திரமாக நாசரேத் வந்து சேர்ந்தார்களா என பேசிக்கொள்கிறார்கள். அவர்கள் நீங்கள் கலிலேயர்கள் என்றால் நசரேத்தில் வந்திருக்கீர்கள் என்ன, கண்டிப்பாக மெசியாவை தெரிந்திருக்குமே. இயேசுவும் மற்ற சீடர்களும் மௌனமாக புன்சிரிப்புடன், ஓ அப்படியா, அந்த குழந்தையை பற்றி அவர்கள் ஒன்றும் தெரியாதது போல கேட்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், ஏரோதின் காலத்தில் அந்த குழந்தைக்காக இங்கே அநேக குழந்தைகள் இறந்து விட்டார்கள். காரணம், இந்த மெசியா யூதர்களின் அரசர் என்று இந்த 3 ஞானிகளால் ஏரோது அரசனுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவர்கள் அந்த மெசியாவை தேடி ஏரோது அரண்மனையில் தான் சென்றார்கள். அப்பொழுது அந்த ஏரோதின் அரசனுக்கு, நான் தான் இங்கே அரசன், என்னை விட வேறு யார் இங்கே வரப்போகிறார்கள்? பெத்லேகேமில் இஸ்ராயேல் ஒரு அரசர் பிறந்திருக்கிறாரா என்று அவருக்கு அப்பொழுதே, நான் தான் அரசனாக இருக்கும், வேறு யாரும் இங்கே அரசராக வரக்கூடாது என்ற நினைப்பில் அவர் இந்த ஊரில் உள்ள 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளை எல்லாம் கொன்று விட்டான். என்னுடைய குழந்தையும் கொல்லப்பட்டான். அந்த நேரத்தில் நான் இங்கே இல்லை, நான் வேறு ஊரில் இருந்து நான் இங்கே வரும்பொழுது என்னுடைய குழந்தையும் கொல்லப்பட்டிருந்தது. என்னுடைய மனைவியும் என்னையும் கல்லால் எறிந்தார்கள். நாங்கள் ஓநாய்களைப் போல காடுகளுக்குள் ஒளிந்து மறைந்து கொண்டோம் என்று இயேசுவிடம் சொல்லுகிறார்கள். அவர்கள் என்னை வெறுத்தார்கள், கல்லால் எறிந்தார்கள். எங்களுக்கு எந்த வேலையுமே இல்லை. கடைசியாக நான் ஒரு எஜமானிடம் சென்று வேலை கேட்டு
இப்பொழுது நான் இந்த ஆட்டு மந்தைகளை மேய்த்து கொண்டிருக்கிறேன் என்று தகவல் சொல்லுகிறார். சமனசுகள் அந்த இந்த யோசேப், இவன் தான் யோசேப், இவன் யோசேப்பின் மகன். இவன் தான் முதலில் இந்த குழந்தையை மெசியா என்ற குழந்தை பிறந்திருக்கிறது என்ற தகவலை சமனசுகள் வாயிலாக தெரிந்து கொண்டவன் இந்த யோசேப் தான். அவன் அப்பொழுது பால்குடி மாறாத குழந்தையாக இருந்தான். சமனசுகள் அவனிடம், தாவீதின் ஊரிலே மெசியா பிறந்திருக்கிறார், நீங்கள் போய் அவரை ஆராதியுங்கள் என்று கூறினார்கள். நாங்கள் எப்படி அவரை அடையாளம் கண்டுகொள்வது? அதற்கு சமனசுகள், துணியில் குழந்தையை பொதிந்து தீவன தொட்டியில் படுக்க வைத்திருப்பார்கள், இதுதான் உங்களுக்கு அடையாளம். சமனசுகள் அந்த இயேசு பிறந்த அந்த குகையில் முன்பாக வானத்திலிருந்து இறங்குவதை ஏறுவதை நாங்கள் கண்டோம். அவர்கள் குளோரியா பாடினார்கள். நாங்களும் சென்று மெசியாவை கண்டு ஆராதித்தோம். நாங்கள்லாம் மெய் சிலிர்த்து போனோம், மெய் மறந்து போனோம். ஏனென்றால் இந்த சமனசுடைய குளோரியா பாடலை பார்த்து நாங்கள்லாம் மெய் மறந்து குழந்தையை மெசியாவை நாங்கள் ஆராதித்தோம் என்று கூறுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் அவரை தேடுகிறீர்களா என இயேசு கேட்க, ஆம், நாங்கள் அந்த குழந்தையை மெசியாவை நாங்கள் தேடிக்கொண்டே இருக்கிறோம் என்று கூறியவுடன் இயேசு புன்முறுவலோடு மிகவும் சந்தோஷத்தோடு, நான் தான் அந்த மெசியா, நான் தான் நசரேன் ஊராகிய இயேசு நானே தான் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார். அவர்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு அந்த 3 சீடர்களும் இயேசுனுடைய பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து, எப்படி அந்த குழந்தை பிறந்த நேரத்தில் இயேசுவை ஆராதித்தார்களோ அதே போல் எப்பொழுதும் ஆராதிக்கிறார்கள். இயேசு அவர்களை நோக்கி, எழுந்திருங்கள் எலியாஸ், லேவி, இது யார் புதுதாக இருக்கிறார்? யோசேப்பின் மகன் யோசேப் என்று சொன்னவுடனே, நீங்கள் எழுந்திருங்கள் என்று அவர்களுக்கு ஆசி வழங்குகிறார். பின்னர் இதோ என் சீடர் என்று சொல்லி யோவானையும் சீமோனையும் யூதாசையும் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். இயேசு ஒரு புல் தரையில் உட்கார போகும் பொழுது, இஸ்ரேலின் ராஜாவே, நீர் புல் தரையில் உட்கார வேண்டாம், வைக்கோலில் மேல் உட்காரலாம் என்று சொல்லும் பொழுது இயேசு, நானும் உங்களைப் போல் ஏழைதான், உலகத்தை பொறுத்தவரையில் நான் ஒரு தச்சன். இன்று நான் உங்களோடு தங்கி இரவு உணவுகளை பகிர்ந்து உண்டு உங்களோடு வைக்கோலின் மேல் தூங்கி எழுவதற்காக வந்திருக்கிறேன். உங்களோடு இருக்கவும் உங்களுடைய அன்பை நான் பெறவும் உங்களிடமிருந்து ஆறுதலை பெறுவதற்காகவும் நான் வந்திருக்கிறேன் என்று இயேசு அவரிடம் கூறுகிறார். இப்பொழுது நீங்கள் மொத்தம் 12 பேர்கள் தானே என்று இயேசு அந்த இடையிலிடம் கேட்கிறார். ஆம், என்னுடைய தாய் உங்களை பற்றி உங்களுடைய பெயர்களையும் எப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இயேசு கூறுகிறார், நீங்கள் எலியாஸ், லேவி, சாமுவேல், ஜோனா, ஈசாக், தொபியாஸ், ஜோனத்தான், தானியேல், சிமையோன், அருளப்பன், யோசேப், பெஞ்சமின் இவர்கள் தானே? நீங்கள் தான் என்னுடைய முதல் நண்பர்கள். என்னுடன் வந்து விளையாடுவீர்கள். எனக்கு பால் கட்டி எல்லாம் கொடுத்தீர்கள். கம்பளி துணி கொடுத்தீர்கள். எனக்கு விளையாடுவதற்காக ஆட்டுக்குட்டியை கூட கொடுத்தீர்கள். சீடர்கள், அந்த இடையர்கள், ஓ ஆண்டவரே என்று உருகுகிறார்கள். மற்ற சீடர்கள் எங்கே என்று இயேசு அவர்களை விசாரிக்கிறார். சாமுவேல் வயது முதிர்ச்சியின் காரணமாக 20 ஆண்டுகளுக்கு முன்பே இறந்து விட்டார் என்று எலியாஸ் சொல்லுகிறார். யோசேப் தன்னுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கிறாள், வேறு காலம் நெருங்கிவிட்டது, அவளுடன் செல்ல வேண்டும் என்று எங்கள் எஜமானிடம் கேட்ட பொழுது அவன் அனுமதி கொடுக்கவில்லை. எனவே அவன் தப்பித்து சென்றான். அதனை பார்த்த அந்த எஜமான் அவனை வீட்டோடு வைத்து கொளுத்தி விட்டார்கள் என்று தகவல் சொல்லுகிறார். லேவி
அவன் என்னுடனே இருக்கிறான். அவனும் பல கொடுமைகளுக்கு ஆளாகிவிட்டான். மற்ற சீடர்கள் திருமுழுக்கு யோவானின் தந்தை சக்கரியாஸ் அவர்களிடம் ஊழியர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் அந்த இடையர்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுகிறார்கள், உணவும் கொடுக்கிறார்கள் என்று கூறுகிறார். இந்த ஈசாக் என்பவர் தான் மிகவும் கஷ்டப்படுகிறான். அவனுடைய எஜமான் அவனை மிகவும் கொடுமைப்படுத்துகிறான். அவனுடைய முதுகு இரண்டாக வளைந்து விட்டது. அவனால் இப்பொழுது எந்த வேலையுமே செய்ய முடியவில்லை. நாங்கள் தான் எங்களால் இயன்ற உதவியை அவனுக்கு செய்து வருகிறோம் என்று தகவலையும் சொல்லுகிறார். எனக்கு எல்லோரையும் பார்ப்பதற்கு ஆசையாக இருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் தகவல் கொடுத்து நசரேனாய் இயேசு நான் வந்திருக்கிறதை அவர்களுக்கு சொல்லுங்கள் என்கிறார். பின்னர் சாமுவேலும் யோசேப்பு எங்கே அடக்கம் செய்திருக்கிறார்கள் என்று இயேசு அவர்களை கேட்க, சாமுவேல் ஹெப்ரானில், அதாவது சக்கரியாசனுடைய தோட்டம், அந்த தோட்டத்தில் தான் அவருடைய கல்லறை இருக்கிறது. யோசேப்புக்கு கல்லறை இல்லை, ஏனென்றால் அவன் வீட்டோடு எரிக்கப்பட்டான், அவனுக்கு கல்லறை இல்லை என்று சொல்லுகிறார். இயேசு யோசேப் இப்பொழுது இல்லை, கடவுளின் அன்பின் சுவாலையில் அவன் இருக்கிறான். யோசேப்பின் குமாரனாகிய யோசேப்பே, உன் தகப்பனுக்கு நன்றியாக நீ என் அருகில் வா, நான் உன்னை முத்தம் செய்ய வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். அவனும் இயேசுவின் அருகில் வந்து இயேசு அவனை கட்டி அணைத்து முத்தமிடுகிறார். அப்பொழுது எலியாஸ் கேட்கிறார், என் குழந்தைகள்? இயேசு அவனிடம், உன் குழந்தைகள் எல்லாரும் மோட்சத்திலே இருக்கிறார்கள் சமனசுகளாக. நீ இறந்து அங்க வந்த பின் உனக்காக அவர்கள் குளோரியா பாடுவார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். எலியாஸ், நான் எப்போது இறப்பேன்? இயேசு சொல்லுகிறார், நான் இறந்து மோட்சத்துக்கு சென்ற பின்னர் தான் நீ இறப்பாய். என்னுடைய பிறப்பை கண்டாய், அதுபோல என்னுடைய இறப்பை நீ காண்பாய் என்று எலியாசுக்கு இயேசு சொல்லுகிறார். நீ மோட்சத்துக்கு வரும்பொழுது உனக்காக அவர்கள் குளோரியா பாடுவார்கள் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு இரவு ஜபம் செய்கிறார். தன்னுடைய கைகளை விரித்து ஜெபிக்கிறார். மற்ற சீடர்கள் முழங்காலில் இருக்கிறார்கள், இடையர்களும் முழங்காலில் இருக்கிறார்கள். ஜபம் முடிந்த பின்பு உணவு அருந்துகிறார்கள். அப்பமும் புது பாலும் கொடுக்கப்படுகிறது. இயேசுவும் மற்ற சீடர்கள் உறங்குவதற்காக இடையர்கள் வைக்கோலினால் படுக்கையை தயார் செய்கிறார்கள். 3 சீடர்களும் தூங்க சென்று விட்டார்கள். இயேசு இப்பொழுது இடையர்களுடன் மீண்டுமாக பேசிக் கொண்டிருக்கிறார். இடையர்கள் கேட்கிறார்கள், உங்களுடைய தாய் தந்தை அவர்களை பற்றி அவர்கள் விவரமாக கேட்கிறார்கள். நீங்கள் இங்கிருந்து எகிப்துக்கு ஓடி போனீர்களே, அதன் பின்னர் எப்போது நாசரேத்துக்கு வந்தீர்கள், எப்படி இருந்தீர்கள் என்ற விவரத்திலெல்லாம் அந்த எலியாசும் மற்ற சீடர்களும் மற்ற இடையர்களும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இயேசு அவர்களுக்கு எல்லா விவரங்களையும் சொல்லுகிறார். பின்னர் நாம் ஈசாக்கை பார்ப்பதற்காக செல்லுவோம், அதன் பின்னர் ஹெப்ரோனுக்கு செல்லலாம் என்று எலியாசிடம் கூறுகிறார். பின்னர் இயேசு எலியாசிடம், நான் மோட்சத்தை சென்ற பின்னர் நாம் அங்கே சந்திக்கலாம். எலியாசிடம் கூறுகிறார், நீ இறந்து அங்கு வரும்பொழுது நாம் மோட்சத்தில் சந்திக்கலாம் என்று கூறுகிறார். அங்கே உமக்காக மக்கள் சமனசுகள் குளோரியா பாடுவார்கள். இத்துடன் இந்த அதிகாரம் நிறைவு பெற்றது. மீண்டும் நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மரியே வாழ்க.